திரு குமார் சார், இது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் அதிபர் ஆட்சி முறை வந்துடும் உள்ளிட்ட பல விஷயங்களை திரு மனுஷ் சார் வந்து அடுக்கிறாரு. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 2 வயதில் போட்ட சட்டையை 20 வயசில் போட முடியாது. 20 வயசுன்னா அதுக்கு தகுந்த சட்டை தான் போடணும். 1950 ஜனவரி 26 இந்தியா குடியரசானது. மார்ச் மாதம் முதல்ல அப்பாயின்மெண்ட்டே தேர்தல் ஆணையர் மார்ச் 21 அவர் அப்பாயின்ட் பண்ணாங்க. சுகுமார் சென் ICS. அவர் ஒரு 7-8 வருஷம் இருந்தார். முதல் அஸ்தாரமே தான். காங்கிரஸ் தான் இது அத்தனையும் கட்டமைத்தது. 52, 57, 62 வரைக்கும் 3 தேர்தலும் ஒரே மாதிரி தான் நடந்தது. 67 வரைக்கும் 68 தடுமாறிட்டு 67, 68 முன்கூட்டியே தேர்தல் வரக்கூடிய சூழல் வந்தது. அப்புறம் 71 அதே போல் நடந்தது. 77 எமர்ஜென்சி மாறியாச்சு. அப்புறம் ஆட்சி கலைப்பு எல்லாம் கொலாப்ஸ் ஆகிட்டுது. செட்டப் அப்படி தான். செட்டப்பை பழைய செட்டப்பை நிலைநாட்டணுங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்ததை தவிர இவங்கெல்லாம் பாடம் எடுக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இவங்க சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு தான் நான் சொன்னேன், 2 வயசில் போட்ட சட்டையை 20 வயசில் போட முடியாது. 20 வயசில் அதுக்கு அந்த வயசுக்கு தகுந்த சட்டையை தான் போட்டால் தான் சரியாக இருக்கும். அன்னைக்கு ஒரு கால் இங்கேருந்து நம்ம ஊருக்கு பேசணுன்னா நம்பர் கால், லைட்னிங் கால் புக் பண்ணி பேசுகிற காலம் இன்னைக்கு உலகம் பூரா பேசலாம். செல்ஃபோனில் அவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இல்லை, மக்கள் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அதை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு தான். அதெல்லாம் புனை கதைகள், கற்பனை. எதிராக சொல்லணும். அதாவது இருக்குல்ல, தூங்குறவங்கள எழுப்பலாம் சார். தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள என்ன பண்ண முடியும்? மனசாட்சியோடு பேசணும். டிவியை பார்க்குறவங்க பூரா நம்ம சொல்கிறத கேட்குறவங்களா இருப்பாங்கன்னு நினச்சிட்டு மனுவெல்லாம் பேசுகிறார். அப்படி இல்லை, எல்லாரும் நாலேஜபிளாக இருக்காங்க. எல்லாருக்கையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது. எல்லா விஷயத்தையும் எல்லாரும் தெரிந்து கொள்கிறார்கள். ஒரு நாட்டில் அன்னைக்கு 50 கோடி 45 கோடி பாப்புலேஷன் இருந்த காலத்தில் பேலட் பேப்பரில் அன்னைக்கு என்ன பூத் கேப்சரிங் எப்படி நடந்தது, என்னெல்லாம் நடந்தது அத்தனையும் சமந்துக்கிட்டு தேர்தல் நடந்தது. சரி, தற்போதைய நோக்கம் என்னவா இருக்கு? அதான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அதை மாதிரி 3 மடங்கு பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. 3000 மடங்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் எதெல்லாம் எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ அப்போ தான் அந்த தொழில்நுட்பத்துக்கு நாம் கொடுக்குற மரியாதை, தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோங்கிற அறிவு அப்போ தான் நமக்கு வரும். சார், தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் ஏன் 3 மாதம் தேர்தல் நடத்துறீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. இருங்க சார், சொல்கிறேன் சார். நான் சொல்கிறேன். அதுக்கு சேர்த்து சொல்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒவ்வொரு இடத்துலையும் பொழுது விடிஞ்சா தேர்தல் பிரச்சாரம், தேர்தலுக்கு போய்கிட்டு இருந்தா எப்படி இவ்வளோ பெரிய நாடு, 140 கோடி மக்கள், 1008 திட்டங்கள், உலகத்தில் நம்பர் 1 பாப்புலேஷன், இதெல்லாம் எப்படி நம்ம சமாளிக்கிறது? விடிஞ்சா அடைஞ்சா எல்லாருமே முக்கியமான கட்சியில் டாப் லெவலில் இருக்கிறவங்க பூரா ஒரு இடத்துல ஒரு இடைத்தேர்தல் நடந்தால் எல்லாரும் போகணும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு. அப்படி போகாமலும் இருக்க முடியாது. அப்போ இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஸ்டாண்டர்டாக சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் பஞ்சாயத்து தேர்தல் அடுத்து அதே செட்டப்பில் ஒரு 3 நாள் 4 நாள் திரும்ப பஞ்சாயத்து தேர்தலையும் வைக்கணும் தான். 100 நாள் ஆகுறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பஞ்சாயத்து தேர்தல் 2 தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் 100 நாளுக்கு அப்புறங்கிறாங்க. இது எப்படி ஒரே நாள் ஒரே தேர்தல்? இல்ல நான் முடிச்சிடுறேன். எனக்கு இல்ல, நான் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் இருங்க, முடிக்கட்டும். 44 நாள் எதுக்கு சார் நீங்க தேர்தல்? கொஞ்சம் இருங்க, நான் முடிக்கிறேன். அது சொல்ல வரேன், அது கடைசியில வரேன். அது மாற உங்க வார்த்தைக்கு நான் சொல்றேன். அவசரப்படாதீங்க. சொல்ல கொஞ்சம் டைம் கொடுங்க சார். கொஞ்சம் அவசரப்படாதீங்க. நான் வரேன் சார். டைம் கொடுக்கலாம். நேரடி கேள்விக்கான பதில சொல்லிருங்க. ஒரு நாட்டில் எல்லா வகையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை மக்களுக்கும் பயன்படுத்தி நாட்டுக்கும் பயன்படுத்தி செலவுகளையும் குறைத்து மெஷினரி, கவர்மெண்ட் மெஷினரியை முழுக்க கொஞ்சம் இருங்க சார். அதாவது இருங்க, நான் சொல்றேன் சார். நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிடுறேன். அப்புறம் உங்களுக்கு நான் பதில் சொல்ல கடைசியில. இருங்க, கொஞ்சம் இருங்க, நான் சொல்றேன். நான் ஒரு ஃப்ளோல சொல்லிக்கிட்டு கொஞ்சம் என்ன முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். ஆகையினால கவர்மெண்ட் மெஷினரியை முழுக்க அதுக்கு சார் ரன்னிங் கமாண்ட்ஸ்லாம் கொடுக்காதீங்க சார். ரன்னிங் கமாண்ட்ஸ் எப்படி பேச முடியும்? நீங்க பேசும்போது பேசாம தானே இருந்தா. நான் உங்ககிட்ட வரேன். ஆகையினால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தை வளர்ந்த நாட்டில் இருக்கிற என்ன தொழில்நுட்பமோ அதெல்லாம் பயன்படுத்தி தேர்தலை முறையாக நடத்தி எப்போ பார்த்தாலும் பணப்புழக்கம். அவர் ஏற்கனவே சொன்னது போல சிம்பிளான கேள்வி தான் சார். இப்போது மாநில தேர்தல்கள் நடந்துச்சு. முன்பு எல்லா காலகட்டங்களையும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட தேர்தல்கள் இப்போது பிரித்து நடத்தப்படுது.
சார் சொன்ன மாதிரி 7 கட்டங்களாக வந்து நம்மளுடைய நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அதுவே நடத்த முடியல அப்படிங்கும்போது இது எப்படி சாத்தியம்? முழுக்க முழுக்க வந்து டைவர்ஷன் பாலிடிக்ஸ். ஒரு பேக்கேஜ் மாதிரி டேட்டா ஒரு 4-5 முறையோ கூட 3-4 முறையோ ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மிஷனுக்கு ரெண்டு மாநிலத்துக்கு ஒன்று, மத்திய தேர்தலுக்கு ஒன்று, அதை அவங்க ஷெட்யூல் பண்ணிடுவாங்க. மிஷன் விட்டுருங்க, அரசியலமைப்பு ரீதியாக பல விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும் சொல்றாருல. நாம படுற டே டு டே படுற கஷ்டத்தை விட அந்த தேர்தல் ஆரம்பிச்சு தேர்தல் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். அதை கச்சிதமாக செய்ய முடியும்னு பிரதமர் நம்புறாரு. மத்திய அமைச்சர்களுக்கான இடமே கொடுக்கலங்கிறாங்கல்ல. மாற்ற முடியாது. நீங்க எப்படி ஒரு மாநிலத்தில் ஒரு ஆட்சி இருக்கு, அந்த மாநிலத்தினுடைய ஆட்சி கலைக்கணும் அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய மிக முக்கியமான அந்த அவங்களுடைய அனுமதி வேணும். அது இல்லாமல் நீங்க எப்படி மத்திய அரசு வந்து ஒவ்வொரு டைமும் இத்தனை ஆட்சிகளை வந்து கலைக்க முடியும்னு எப்படி அனுமதிக்க முடியும்? என்னது யார் கலைக்கிறத தடுக்க முடியும் சார். இதனால ஒரே முறையில் தேர்தல் வைத்தால் சரி, ஃபிக்ஸடா தேர்தல் அமெரிக்காவில் தேர்தல் நடந்த மாதிரி இங்க நடக்கும் சார். நீங்க சொல்ற மாதிரி 2029 ஒரு அமெரிக்காவில் தேர்தல் நடந்த மாதிரி இங்க நடக்கும் சார். இல்ல ஃபிக்ஸடா நடக்கும், எந்த குழப்பமும் இருக்காது. அதுக்கு நீங்க அந்த ஸ்கீமை பத்தி நம்ம ஃபுல்லா படிச்சுட்டு பேசணும்னா கேள்வி மட்டும் உள்வாங்கிக்க. 2029 நீங்க ஒருவேளை இது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வருது, அந்த காலகட்டங்களில் 17 மாநிலங்களில் வந்து மாநில ஆட்சிகள் இருக்கும். அந்த ஆட்சியினுடைய காலம் பார்க்கும்போது 2.5 ஆண்டுகள் இல்லை 3 ஆண்டுகள் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. மக்கள் கொடுத்த ஒரு வாக்கை, ஒரு ஆட்சியை எப்படி உங்களால வந்து கலைக்க முடியும்? பொது பணிக்காக ஒரு இடம் தேவைன்னா எந்த இடமா இருந்தாலும் இடிச்சு இடத்த கொடுத்து தான் ஆகணும். 2 வருஷம் தியாகம் பண்ணி தான் ஆகணும். ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒரு தேர்தலில் யாரா இருந்தாலும் அதை பண்ணி தான் ஆகணும். பொது நன்மைக்காக அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பண்ணியிருப்பாங்க சார். அதற்கு சட்ட ரீதியான தீர்வு அதுல இருக்கும். சட்ட ரீதியான தீர்வுகளை அதை வகுத்து அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் சார். ஏற்கனவே எப்படி மாறிச்சு? ஏற்கனவே 68 பிறகு எப்படி சார் கொலாப்ஸ் ஆச்சு? 62 வரைக்கும் அப்படித்தான் இருந்தது. 67 68 எப்படி கொலாப்ஸ் ஆச்சு? தன்னால தான ஆச்சு. யாராவது சட்டம் போட்ட மாத்துறாங்க. ஏன் மார்ச்சுன்னு கேக்குறாரு. ஏன் மார்ச்சுனா காங்கிரஸ் இதத்துல சார் பதில் சொல்வாரு. ஏன் மார்ச்சுங்கிறது அவர் தான் சொல்லணும். ஆட்சி கலைப்பு 356 என்ன எமர்ஜென்சி இதெல்லாம் தான் மார்ச்சு சார். 350 சார் கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. 356 அப்போ இல்ல உங்க தமிழ்நாடு நம்ம தமிழ் சார் திமுக ஆட்சியை மட்டும் சார் திமுக ஆட்சி 9 முறை கழிச்சது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சார்? திமுக பாண்டிச்சேரி 9 முறை கழிச்சது, திமுக 3 முறை கழித்திருக்கிறது. 3 முறை திமுக கழித்திருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி. சரி, அதனால கழித்திருக்கிறது. எத்தனையோ முறை கழித்திருக்கிறது. இல்ல கொஞ்சம் இருங்க, கேளுங்க சார், பேச விடுங்க சார். பேச விடுங்க சார், பேச விடுங்க. ஆட்சியை கலைக்க வேண்டாம். இல்ல நீ இல்லாத ஒரு ஆட்சி கவுந்துட்டா என்ன நிலைமை அதை சொல்லுங்க. என்னது சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சி கவுந்துட்டா அப்ப என்ன நிலைமை? அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வச்சிருப்பாங்க சார். அதாவது சார் இதுக்குங்க நான் சொல்லட்டுமா? நான் சொல்லட்டா சார்? நான் சொல்றேன் சார். பெரும்பான்மை இல்லாமல் ஒரு ஆட்சி கவிழ்ந்தது என்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறீர்கள். ஆல்டர்னேட்டிவ் 2வது இடத்துல இருக்குல்ல, அந்த கட்சியை கவர்மெண்ட் நடத்த சொல்லலாமே. நான் இதே இதெல்லாம் சார் போயிட்டு வரேன். ஏன் பண்ணக்கூடாது? அதுக்காக தேர்தல் நடத்தணும். குமார் சார், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சார் ஜெர்மனில அப்படி நடக்குது சார். ஆஸ்திரேலியால அப்படி தான் தேர்தல் நடக்கிறது. 4 கட்சி இவங்க ஆஸ்திரேலியாவுல ஜெர்மனில தேர்தல் அப்படி தான் நடக்கிறது. ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லை என்றால், தனி மெஜாரிட்டி இல்லை என்றால் முதல்ல இருக்கிற 2வது இருக்கிற இடத்துக்கு தேர்தல் நடத்தி யாரு ஜெயிக்காங்களோ அவங்க தேர்தல் கண்டினியூ பண்ணணும். அது ஏதாவது ஒரு காலத்துல அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா செகண்ட்ல இருக்கிறது அது கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணணும். அப்படிலாம் இருக்கிறது. குமார் சார் இருக்கிறது. குமார் சார் எப்படி ஒரு அனு சார் நன்றி சார். குமார் சார் ஒரே ஒரு பதில். அதாவது இப்போ நம்ம 5 பேரும் 5 கட்சி நாட்டில் போட்டிடுறோம். தேர்தல் வருது, போட்டிடுறோம். 5 தனித்தனி கட்சி. எனக்கு ஒரு அளவுக்கு சீட்டு கிடைக்குது, இவருக்கு ஒரு அளவுக்கு சீட்டு கிடைக்குது, எல்லாத்துக்குமே கிடைக்குது. ஆனால் இவர் ஃபஸ்ட்டு, நான் செகண்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. தனி மெஜாரிட்டி கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் எங்கள் 2 பேருக்கு, ஏன்னா மக்கள் அதிகப்படியாக 2 பேரை ஆதரிச்சிருக்காங்கிறதுனால மற்றதெல்லாம் பண்ணிவிட்டு அதே செட்டப்பில் உடனே தேர்தல் வைத்து யார் ஜெயிக்காங்களோ அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருப்பாங்க, அடுத்தவங்க ஆப்போசிஷனாக இருப்பார். தேர்தல் முடிந்த பிறகு அந்த கட்சிக்கோ அந்த ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்களாக கவிழ்க்க சூழ்நிலை ஏற்பட்டால்
நான் 2வது இடத்துல இருக்கிற நான் வந்து திரும்ப அந்த 5 வருஷத்தை கம்ப்ளீட் உங்களோட பண்ணேன். தனிப்பட்ட கருத்து இது வந்து இல்ல. ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்படி ஆப்ஷன் இருக்கு. திருக்குமார், இப்படி ஆப்ஷன் இருக்கு. சார், இப்படி ஆப்ஷன் எங்க 96 இல்ல இருக்கு, இப்படி ஆப்ஷன் இருக்கு. திருக்குமார் இங்க பாருங்க, அத்தகைய நடைமுறை இருந்திருக்கா? இல்ல அத்தகைய நடைமுறை இருந்திருக்கா? சார் இல்ல சார், விவாதத்துக்குள்ள வந்ததுன்னா விவாதத்துக்குள்ள அத்தகைய வந்து நடைமுறை ராம்நாத் 75 ஆண்டுகால பதவி இல்ல இல்ல ஒண்ணுமே என்ன வழி இல்ல இவர் என்ன வழின்னு கேட்டாரு, நான் பதில் சொல்லிருக்கேன். அத்தகைய நடைமுறை இல்ல சார். நடைமுறையில இவன் விவாதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை மாத்துக்கணும் வந்ததுக்கு அப்புறம் இதை கொண்டு வராங்க. அது எப்படி அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளும்? நல்ல ஏழை இந்த குழு தலைவரா உங்களை போடல. சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, குமாரை இந்த குழு தலைவரா போடாம அதற்கு ராம்நாத்தையும் குலாம் நபி ஆசாதையும் போட்டுருக்காங்க. இல்ல சுருக்கமா முடிங்க. 96 தேர்தல் சீர்திருத்தம்ங்கிற அடிப்படையில சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டதுல இந்த கிளாஸ் எல்லாம் நான் போட்டுருக்கேன், மத்திய அரசுக்கு அனுப்பி இருக்கிறேன். அதை எடுத்துக்கொள்ளப்பட்டதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் விவாதம் என்று ஒன்று வந்து இப்படி மனுஷபுத்திரன் கேட்கிற கேள்வி எழுப்பப்பட்டால் அந்த மாதிரி பதில் இருக்கிறது என்று நடைமுறைப்படுத்த முடியாது. பிரதமர் மோடி சொல்லியிருக்காங்க. அவர் கேட்ட என்ன, அவர் இப்ப என்னதானே கேட்டாரு? இல்ல இல்ல அவர் மோடி அவர் இப்ப என்னதான் கேட்டாரு? அவர் என்ன கேட்டாரு? நான் அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கேன். அவ்வளவுதான். அதுக்கு வழி இருக்கிறது. சரி, ஆகையினால சுருக்கமா ரெண்டாவது இல்ல சார், நீங்க கேட்டதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொன்னேன். வழி இல்ல, வழியே இல்ல போல இருக்கு. சரி குமார் சார், அதனால இந்த தேர்தல் நடத்துற முறைகள் அரசாங்கம் இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமர வைத்திருக்கிறார்கள். சரி, பிரதமர் அவர்களுக்கு நீண்ட நாள் கனவு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரு சௌரியத்திற்காக, மக்களை நிர்வாகம் பண்ணுவதற்காக, அரசாங்கத்தை நடத்துவதற்காக. சரி, அதுல மெயின் காஸ் என்னன்னா மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது அவருடைய மெயின் நோக்கம். சௌரியம் அதெல்லாம் சொல்றீங்க. அந்த நோக்கத்தை கெடுத்து விட்டு மாட்டை வித்துட்டு வக்கீல் வாங்க முடியாது. மாட்டை வித்து விட்டு வக்கீல் வாங்கினா ஏதோ பிரயோஜனம் இருக்கா? அதனால தேர்தல் பின்னாலேயே எல்லாரும் சுத்திக்கிட்டு இருந்தா இருங்க. தேர்தல் பின்னாலேயே மாட்டை வித்துட்டீங்கறாங்க. இல்ல இல்ல இருங்க சார், ரன்னிங் அமௌண்ட்ஸ் வேண்டாம் சார். சார் ரன்னிங் அமௌண்ட்ஸ் வேண்டாம். திருக்குமார் முடிச்சிருங்க. நான் சொல்றேன் சார், நன்றி. 10 நிமிஷம் பேசுறது இல்ல 10 நிமிஷம் பேசுறது ஒரு வார்த்தை ஒரு உதாரணமும் பொருந்தும் சார். அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன் சார், வர சார், தங்கம் சார், நான் இறுதி கட்ட கருத்தா வரேன். தேர்தல் மக்களால் அவர் தனி டைம் கொடுங்க, அவர் பேச சொல்லுங்க. நான் வந்துறேன். தேர்தல் என்பது நான் வரேன். இல்ல தேர்தல் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் விரும்பிய மக்களாட்சியை ஏற்படுத்துவது தேர்தல். அந்த தேர்தல் முறையை அதற்காகவே அரசாங்கமும் அமைச்சர்களும் கட்சி தலைவர்களும் செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் நாட்டுக்கு எப்படி சேவை செய்ய முடியும்? நாட்டுக்கு மக்கள் நலத்திட்டங்களை எப்படி நிறைவேற்ற முடியும்? அதுதான் பிரதமருடைய கேள்வி. அதன் அடிப்படையில் நாட்டு மக்களுக்கு நன்மை